ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் இளையன் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த கான்செப்ட் பார்க்க போகிறோன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். அந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓவர்லோடிங் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓவர்லோடிங் என்னென்னா ஓவர்லோடிங் ரெஃபர்ஸ் டு த கேப்பபிலிட்டி ஆஃப் யூஸிங் எ சிங்கிள் நேம் ஃபார் எ செவரல் டிஃப்ரெண்ட் டாஸ்க். அதாவது ஒரு சிங்கிள் நேமே நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் டாஸ்க் பண்ணுறதுக்காக. இங்கே ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பார்க்கறதுனால இதோட டெஃபினேஷன் எப்படி சொல்லலாம்னா டிஃபைனிங் மல்டிபிள் ஃபங்க்ஷன் வித் த சேம் நேம் இஸ் கால்டு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். அதாவது மல்டிபிள் ஃபங்க்ஷனை சேம் நேம் வச்சு டிஃபைன் பண்ணலாம். அதை தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்னா திஸ் ஃபங்க்ஷன்ஸ் மஸ்ட் டிஃபர் இன் தர் நம்பர்ஸ். அதாவது நம்ம பாஸ் பண்ணுற பெராமீட்டர்ஸ் நம்பர்ஸ் இருக்குல்ல, அதில் சேஞ்சஸ் இருக்கணும். அப்படிலாம் அதில் பாஸ் பண்ணுற ஆர்டர் டேட்டா டைப்ஸ் இருக்குல்ல, அதில் சேஞ்சஸ் இருக்கணும். இல்லைனா அதனோட டைப் ஆஃப் த ஆர்கியூமெண்ட், நம்ம பாஸ் பண்ணுற டைப் அதுலேயாவது டிஃபர் இருக்கணும். இது இல்லைனா அதுவும் எரர் சொல்லிட்டு வரும். இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ரோக்ராம் ஒரு லைனாக எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் எழுதிட்டேன். இப்போ லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது 2 லைன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். C++ பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். அப்புறம் வாய்ட் ஆட் சொல்லிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பாருங்களேன். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கிறதுனால சேம் ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, 3 ஃபங்க்ஷன்ஸ் சேம் ஃபங்க்ஷனை டெஃபினேஷன் கொடுத்துருக்கல. ஸோ இதை ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கேன், எந்த பேராமீட்டரும் பாஸ் பண்ணல. டெஃபினிஷன் வைஸ் எழுதியிருக்கேன் ப்ரோக்ராமை. ஓகேங்களா, எந்த ஃபங்க்ஷனும் பாஸ் பண்ணல. ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20 சொல்லி கொடுத்துட்டு அடிஷன் ஆஃப் 2 நம்பர் ஏபிங்கிறது இங்கே என்னன்னு சொல்லிட்டு வரும். 10 + 20 ஆட் பண்ணால் 13 சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, ஒருவேளை இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணானா இது மாதிரி ஆப்ரேஷன் நடக்கும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் இது மாதிரி நடக்கும். இப்போது வாய்டு இன்ட் ஏ, இந்த வாய்டு இன்ட் ஏங்கிறது இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது வருமா. இந்த ஃபங்க்ஷன் எந்த நேரத்தில் கால் ஆகும்னா, இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணும் பொழுது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு 13 சொல்லிட்டு வரும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஆட் 30 ஒரே ஒரு பேராமீட்டர் தானே. ஸோ இந்த பாயிண்ட் டேரெக்டாக கம்பைலர் எது போயிட்டு பாயிண்ட் பண்ணுன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு இன்ட்டு ஏவோட வேல்யூ 13 சொல்லிட்டு இப்போ செட் ஆகிட்டு இருக்கும். பியோட வேல்யூ நீங்கள் மேனுவலாக 14 சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸுங்கிறது ஏவோட வேல்யூ 30யும் பியோட வேல்யூ 40யும் ஆட் ஆகிட்டு 30 + 40ங்கிறது 17 சொல்லிட்டு வரும். கரெக்டாக. நெக்ஸ்ட்டு ஆட் 50 16 சொல்லி கொடுத்துருக்கீங்க. 2 பேராமீட்டர் இங்கே பாஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மேட்சாக இது இங்கே எந்த ஃபங்க்ஷன் இருக்குது, 2 பேராமீட்டர் இருக்குது, இது தானே இருக்குது. ஸோ இங்கே 50யும் 60யும் இங்கே பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஏவோட வேல்யூ 50 ஆகும், பியோட வேல்யூ 60 ஆகும் இங்கே பாஸ் ஆகிட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு அவுட்புட் 110 சொல்லிட்டு வரும். ஓகேவா, இப்போது இது செக் பண்ணி பார்த்துலாமா. நீங்கள் இதே ஃபங்க்ஷனை இதே மாதிரி ப்ரோக்ராம் சேமாக எடுத்து #include studio.h சொல்லிவிட்டு சி ப்ரோக்ராமிங்கில் இது ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எரர் காட்டும். ஏன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் கூட ஒரு கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் சியில் சப்போர்ட் பண்ணாது. ஓகேங்களா, இப்போ இதை நான் பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன் பாருங்கள். அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு 13 சொல்லிட்டு வந்துச்சு. நம்ம இங்கே பார்த்த மாதிரி தான் செகண்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இங்கே ஏவோட வேல்யூ 30 + 40 17 சொல்லிட்டு வந்திருக்கு. தேர்டுங்கிறது 50 60 கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே 15 16 ஆட் ஆகிட்டு 110 சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, வேறு இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆடு 10 20 சொல்லிட்டு 2 இன்டிஜர் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா,
அப்புறமா செகண்ட் லைன் என்ன கொடுத்துருக்கேன், ஆடு 10.3f 20.4f அப்படின்னா எஃப்ங்கிறது வந்து ஃப்ளோட் டேட்டா டைப்பை வந்து இது மென்ஷன் பண்ணுது. ஓகே, இப்போ இதை நான் கால் பண்ணால் ரெண்டுமே வந்து ரெண்டு பேராமீட்டர் தான். போன இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பாருங்களா, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு பேராமீட்டரும் பாஸ் பண்ணல, இதுக்கு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன், இது 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன், இதுலேயும் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். பட் பாஸ் பண்ணியிருக்க டேட்டா டைப் வந்து வேறு. இது இன்டிஜர் டேட்டா டைப் பாஸ் பண்ணியிருக்கேன், இது வந்து ஃப்ளோட் டேட்டா டைப்பை பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இது கால் பண்ணும்போது டேரெக்டாக வந்து இதனோட எக்ஸிக்யூஷன் வந்து இதில் நடக்கும். இந்த லைன் வரும்போது இதனோட எக்ஸிக்யூஷன் வந்து இதில் வரும். ஏன்னா இது ரெண்டுமே இன்டிஜர் டேட்டா டைப். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். இது ஃப்ளோட் இருக்கிறதுனால இதுக்குள்ளே ஃப்ளோட்குள்ளே போயிட்டு 10 20 ஆட் பண்ணால் 30 சொல்லிட்டு இங்கே வரும். அப்புறமா வந்து இங்கே 30 சொல்லிட்டு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து 10.3 + 20.4ங்கிறது 30.7 சொல்லிட்டு வரும். பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ அடிஷன் ஆஃப் 2 இன்டீஸ் சொல்லிட்டு 13 சொல்லிட்டு வந்திருக்கு. அதே போல் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு இதுக்கு போயிட்டு அடிஷன் ஆஃப் 2 ஃப்ளோட் இஸ் 30.7 சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் தரேன், அதுக்கான அவுட்புட் என்ன வரும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகே, இதுக்கான அவுட்புட் என்ன வரும்னு கெஸ் பண்ண முடியுதா? ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். இது கால் ஆகும்போது ஃபங்க்ஷன் 10 ஒரு இன்டிஜர் வேல்யூவை கால் பண்ணியிருக்கேன், ஒரு ஃப்ளோட் வேல்யூவை கால் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இன்ட்டு ஃப்ளோட் சொல்லிட்டு இருக்குது, இங்கேயும் இன்ட்டு ஃப்ளோட் சொல்லிட்டு இருக்குது. அதனால் இது கால் பண்ணும்போது இது இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுமா இல்லை இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுமான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு ப்ரோக்ராம் வந்து எரர் தான் வரும். ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதே போல் இந்த ஃபங்க்ஷனும் இருக்குது. நம்ம அதோட டேட்டா டைப் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தா, இங்கே நம்ம இந்த பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுற பேராமீட்டரோட வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தால் எந்த எரரும் வந்திருக்காது. இதில் இருக்க மாதிரியே டிட்டோ இதுலேயும் இருக்கிறதுனால வந்து ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எரர் சொல்லிட்டு தான் வரும். பார்த்தீங்கன்னா ரீடெஃபினிஷன் ஆஃப் வாய்டு ஃபங்க்ஷன், ஏன்னா இங்கே டிஃபைன் பண்ணியிருக்க மாதிரியே இங்கேயும் வந்து ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எரர் காட்டியிருக்கு. ஓகேவா, இதுவே நான் இந்த ப்ரோக்ராமிங்கில் பாருங்கள், இங்கேயும் ஒரு இன்டிஜர் ஒரு ஃப்ளோட் வேல்யூ கால் பண்ணியிருக்கேன், இங்கேயும் ஒரு ஃப்ளோட்டு ஒரு இன்டிஜர் வேல்யூ கால் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், போன எக்ஸாம்பிளில் வந்து ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டிஜர் ஒரு ஃப்ளோட், அப்புறமா வந்து இன்னொரு இன்டிஜர் இன்னொரு ஃப்ளோட் வந்து கால் பண்ணியிருந்தேன். பட் இங்கே அதனோட ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இன்டிஜர் வேல்யூ ஃப்ளோட்டோட வேல்யூ இங்கே கால் பண்ணியிருக்கேன், இங்கே இந்த இடத்துல ஃப்ளோட்டோட வேல்யூ இன்டிஜரோட வேல்யூ அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன்ல. ஸோ நீங்கள் இதை கால் பண்ணும்போது இன்ட்டு ஃப்ளோட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இன்ட்டோட வேல்யூ வந்து 10, ஃப்ளோட்டோட வேல்யூ வந்து 10.3 சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆகும். இதை நீங்கள் கால் பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு ஃப்ளோட் இருக்குது, அதுக்கப்புறம் இன்ட் இருக்குல்ல. ஸோ ஃப்ளோட் இது ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு ஃப்ளோட்டோட வேல்யூ வந்து 20.4, இன்ட்டோட வேல்யூ 20 சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆகும். பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ வேல்யூ பார்த்தீங்களா 10 10.3 சொல்லி வந்திருக்கு, அப்புறமா 20.4 20 சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நம்ம டெஃபினிஷன் வைஸ் தான் சொல்கிறேன், அதனோட பேராமீட்டர் நம்பர்ஸ் வந்து அதில் சேஞ்சஸ் இருக்கணும். அதாவது நம்ம இங்கே கால் பண்ணுறோம்ல, இது வந்து இங்கே 1 இருந்துச்சுன்னா இங்கே 2 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சேம் டேட்டா டைப்ஸில். இல்லை அதனோட ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லை அதனோட டைப் ஆஃப் த ஆர்குமெண்ட், இங்கே டைப் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லை, அது போலையாவது இருக்கணும், இல்லைனா இது எரர் தான் காட்டும். இப்போது ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு அதோட இந்த கான்செப்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா int a = 0, int b = 0, int c = 0ன்னு சொல்லிட்டு புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னா வந்து இதை வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. டிஃபால்ட் ஆர்குமெண்ட் என்னன்னா வந்து a default argument is a function parameter that has a default value provide to it. அதாவது டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டுங்கிறது ஃபங்க்ஷனில் கொடுக்குற பேராமீட்டர்ஸ் இங்கெல்லாம் கொடுத்துருக்கோம்ல, இந்த பேராமீட்டர் தான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு தேவைப்படுற வேல்யூ வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே 0 தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லை, இது நான் எதுக்காக இங்கே 0 கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஆட் 10 இதனால் இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறதுனால வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அது வந்து இது எக்ஸாம்பிள் சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு புரியும்.
பாருங்கன்னா ஆட் 10 சொல்லிட்டு இருக்குது. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு 3 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிங்க. இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் இங்கே மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா வந்து கோடை வந்து ரெடியூஸ் பண்ணுறீங்க. அதாவது 3 ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷனை வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். எப்படின்னா வந்து ஆட் 10 சொல்லிட்டு இருக்குல்ல, இது ஆட் 10 சொல்லி கொடுத்துருக்கனால இங்கே டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால இங்கே எல்லாமே வந்து 000 சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஸோ இது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தானே இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு போயிட்டு இந்த 10ங்கிறது இதுக்கு செட் ஆகும்னா வந்து ஏவோட வேல்யூவாக செட் ஆகிடும். ஓகேங்களா, ஏவோட வேல்யூவாக செட் ஆகிட்டு இப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு இன்விசிபிளாக வந்து 10 தான் இருக்குது. நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து 0 சொல்லிட்டு இருக்குது. பட் இன்விசிபிளாக 10 தான் இருக்கும். பியோட வேல்யூ 0 சொல்லிட்டு இருக்குது, சியோட வேல்யூ 0 சொல்லிட்டு இருக்குது. இப்போ இதை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். எதை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன்? ஏபிசியை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். ஸோ ஏபிசியை ரிட்டர்ன் பண்ணும்போது இங்கே என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும்னா வந்து 10 ப்ளஸ் பியோட வேல்யூ எதுவுமே இல்லை. ஸோ அது 0வாக தான் இருக்கும். சியோட வேல்யூ இங்கே 0 தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் 0வாக தான் இருக்கும். இங்கே பியோட வேல்யூ சியோட வேல்யூ 0 இருக்கிறதுனால 0 தான் இருக்கும். ஸோ 10 + 0 + 0ங்கிறது 10 தான். ஸோ ரிட்டர்ன் வந்து இன்ட்ரி டைப் இங்கே கொடுத்துருக்கனால இந்த ஆடில் வந்து ஆட் ஆஃப் 10 இந்த வேல்யூவில் வந்து என்ன ரிட்டர்ன் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறீங்க. ஆட் ஆஃப் 10 = 10 சொல்லிட்டு இந்த இடத்துல அவுட்புட்டாக வரும் இந்த லைனில். நெக்ஸ்ட்டு ஆட் ஆஃப் 10 20 சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது போல் பண்ணும்பொழுது இந்த 10ங்கிற வேல்யூ இதுக்கு போயிட்டு செட் ஆகிடும். 20ங்கிறது பியோட வேல்யூக்கு போய் செட் ஆகிடும். சியோட வேல்யூவில் வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இதுவுமே வந்து டேரெக்டாக வந்து இதுக்கு தான் போகும். நீங்கள் டிஃபால்ட் கொடுக்கும்போது இதுதான் அட்வான்டேஜ். அதில் வந்து எத்தனை பேராமீட்டர் இருக்குது அதெல்லாம் செக் பண்ணாது. கரெக்டாக வந்து அந்த ஃபங்க்ஷன் நேமில் இருக்கா அது வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்காங்களா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஏவோட வேல்யூ 10 ஆகும், பியோட வேல்யூ 20 ஆகும் வேல்யூ செட் ஆகிட்டு சியோட வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ 10 + 20 30 சொல்லிட்டு வரும். +0 30 தான். ஸோ இதை ரிட்டர்ன் பண்ணும்போது ஆட் ஆஃப் 10 20ங்கிறது 30 சொல்லிட்டு வரும். தேர்டில் வந்து ஆட் 10 20 30 சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 10 ஆகும், பியோட வேல்யூ 20 ஆகும், சியோட வேல்யூ 30 ஆகும் வரும். போயிட்டு இது ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு ரிட்டன் 10 + 20 30 30 + 30 16 சொல்லிட்டு ரிட்டனோட வேல்யூ 16 சொல்லிட்டு வரும். ஸோ ஆட் ஆஃப் 10 20 30ங்கிறது 16 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுங்க பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஆட் ஆஃப் 10 20 ஆட் ஆஃப் 10ஓட வேல்யூ 10 10 20ஓட வேல்யூ 30 10 20 30ஓட வேல்யூ 16 சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணும் பொழுது எப்போவுமே வந்து வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்கன்னா வந்து ரைட் டு லெஃப்டில் இருந்து வந்து வேல்யூ கொடுங்க. ரைட்னா வந்து நீங்கள் இது கொடுக்கலனா கூட பிரச்சனை கிடையாது. இப்போது ஏன்னா வந்து இங்கே வந்து 10ங்கிறது ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதே போல் 10 20ங்கிறது 10 20ங்கிறது இங்கே இருக்குது. 10 20 30ங்கிறது 10 20 30 இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு. பட் நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து ஏவோட வேல்யூ மட்டும் ஒரு வேல்யூ செட் பண்ணிவிட்டு பியோட வேல்யூ கொடுக்காம கொடுத்தீங்கன்னா இந்த நேரத்தில் எரர் சொல்லிட்டு வரும். டிஃபால்ட் ஆர்குமெண்ட் மிஸ்ஸிங் ஃபார் பேராமீட்டர் 2. அதாவது இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணும்போது இதுக்கு வேல்யூ ஏ = இங்கே 0 இருக்குது 10ன்னு சொல்லிட்டு மாறிட்டு இருக்கும். பட் பிங்கிறது இங்கே நம்ம வந்து வேல்யூ கொடுக்கவே இல்லை. டிஃபால்ட் வேல்யூ மாதிரி எந்த வேல்யூவும் கொடுக்கவே இல்லை தானே. ஸோ அதனால் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும் பொழுது வந்து செகண்ட் பேராமீட்டர் இல்லை. ஸோ எதை நம்ம செகண்ட் பேராமீட்டராக எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து செகண்ட் பேராமீட்டர் வந்து மிஸ்ஸிங் சொல்லிட்டு எரர் சொல்லிட்டு வருது. ஸோ நீங்கள் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இதுதான் வந்து ரைட் மோஸ்ட் கார்னரா. ஸோ இதுலேருந்து லெஃப்ட் மோஸ்ட் கார்னரில் இருக்க எல்லா பேராமீட்டருக்கும் வந்து வேல்யூ கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கலன்னா வந்து அந்த நேரத்தில் வந்து எரர் சொல்லிட்டு தான் வரும். ஓகேங்களா, அதே போல் ஏவோட வேல்யூ வந்து 0வாக தான் தரணுமா, வேறு வேல்யூ கொடுக்கக்கூடாது, தாராளமாக கொடுக்கலாம். நான் 100 சொல்லி கொடுத்தேன்னா இந்த நேரத்தில் வந்து ப்ரோக்ராம் எப்படி வந்து ஒர்க் ஆகும்னா இங்கே ஏவோட வேல்யூ 10 தான் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ இங்கே செக் பண்ணும். இங்கே வேல்யூ இருந்துச்சுன்னா அதுதான் வந்து மெயின் ப்ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணும். ஒரு வேளை நான் இங்கே வேல்யூவே நான் இங்கே பாஸ் பண்ணலைன்னா அந்த நேரத்தில் வந்து ஸோ இதுதான் வந்து மெயின் ப்ரெஃபரன்ஸ் வேல்யூவாக எடுத்துகிட்டு இந்த வேல்யூ வந்து இங்கே போயிட்டு செட் ஆகிடும். அதே போல் 10 20 செட் ஆகிடும், 10 20 30 சொல்லிட்டு செட் ஆகிடும். ஒரு வேளை நான் இங்கே வந்து வேல்யூ வந்து கொடுக்கலனா
இது போல் நான் கொடுத்தேன்னா இப்போது ஏவோட வேல்யூ 100ஆக இருக்கும், பியோட வேல்யூ 0ஆக இருக்கும், சியோட வேல்யூ 0ஆக இருக்கும். ஸோ நான் இங்கே வேல்யூ இங்கே வந்து எந்த பேராமீட்டரும் நீங்கள் பாஸ் பண்ணலனா கூட இது டிஃபால்ட் ஆர்குமெண்ட். இதில் வந்து ஒன்றும் இல்லாத மாதிரி நீங்கள் நார்மலாக வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் தான் இது கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டேரெக்டாக இங்கே போயிட்டு எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ நீங்கள் இங்கே பிரிண்ட் பண்ணும்போது இங்கே என்ன வேல்யூ வரும்னா வந்து 100 சொல்லிட்டு வரும். மற்ற இடத்துல வந்து இதுதான் ப்ரெஃபரன்ஸ் வேல்யூ. ஸோ 1020ங்கிறது இங்கே எடுத்துகிட்டு இருக்குது, இங்கே 102030ங்கிறது ப்ரெஃபரன்ஸ் வேல்யூ எடுத்துருக்கு. பட் இங்கே நீங்கள் பார்க்கும்பொழுது ஆட் எந்த பேராமீட்டரும் பாஸ் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டில் வந்து என்ன பேராமீட்டர் நீங்கள் என்ன வேல்யூ நீங்கள் செட் பண்ணியிருக்கோ அந்த வேல்யூ வந்து அவுட்புட்டாக வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால தான் வந்து ஏவோட வேல்யூ 100 இங்கே செட் ஆகிட்டு 100 + 0 + 0ன்னு சொல்லிட்டு 100 சொல்லிட்டு இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கிற கான்செப்ட்டு. இதுலேயும் ஒரு சில ஆம்பிகியூட்டி கேசஸ்லாம் இருக்குது. அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் ஐடியாஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.